சூ சூ ஸ்டோரி ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. குட்டீஸ் எல்லாரும் ட்ரெயின்ல ஏறி குட்டி ஸ்டோரி ஹவுஸ்க்கு போய் அழகான கதை கேட்கலாம். ஓகேவா? வாங்க குட்டீஸ் போலாம். ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வீடியோ எண்டில் வர எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு புரியும். ஸ்டோரிக்குள்ள போலாமா? வானம் ஏன் நீளமா இருக்கு? ஒரு நாள் மாலை நேரம் குட்டி கண்ணு வெளியில விளையாடிட்டு இருந்தான். அவன் மேல பார்த்தா அழகான பெரிய வானம். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான். அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா, வானம் எப்போது ஏமா நீளமா இருக்கு அப்படின்னு கேட்டானா. அம்மா அவனை தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. வானம்லாம் தோன்றிய காலத்துல சூரியனுக்கு 7 வண்ணங்கள் நண்பர்களா இருந்தாங்க. அதாவது ரெயின்போ கலர்ஸ். அவங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க. அந்த 7 வண்ணத்துல நீல கலர் வண்ணம் மட்டும் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையனும். அவன் எப்போதும் ஓடிட்டே இருப்பானா, அங்கேயும் துண்ணுவானா, குதிப்பானா, பறப்பானா. ஒரு நாள் சூரியன் சொன்னாங்களாம், பசங்களா பூமிக்கு போய் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒளி கொடுங்க, எல்லா வண்ணமும் அழகா காமிச்சிட்டு வாங்க, ரெயின்போ மாதிரி அழகா மின்னுங்க, எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதோட எல்லா வண்ணமும் அழகா புறப்பட ஆரம்பிச்சிட்டான். பூமி கிட்ட சுத்தி காத்து, மேகம், தூசின்னு நிறைய இருக்கும் இல்லையா? அதனால சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் எல்லாமே அதுக்குள்ள மெதுவா அழகா உள்ள போயிடுச்சு. ஆனா அந்த சேட்டக்கார பையன் நீல இருக்கான்ல, அவன் மட்டும் உள்ள போலையும். இங்க விளையாட நல்ல இடம் இருக்குன்ட்டு இங்கேயே சுத்திட்டு இருந்தானா. காத்துக்குள்ளேயே பறக்க ஆரம்பிச்சுட்டு இங்கேயே பறந்து பறந்து மேலே கீழே எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருந்தானா. அப்படி பார்க்கும்போது அந்த வானம் நமக்கு நீளமா தெரியுமா. அப்போ கண்ணன் கேட்டானா, அம்மா அப்ப மாலை நேரத்துல மட்டும் வானம் ஆரஞ்சு கலர்ல தெரியுதே, அது எப்படிமா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்கன்னா, அப்போ சூரியன் கொஞ்சம் தூரத்துல நம்ம கண்ணுக்கு வேற கலர் காட்டுவாங்க. அதே நேரத்துல நீல நிறம் வந்து ரொம்ப தூரத்துல பறந்து போயிடுச்சான். அப்போ சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் நிறங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனாலதான் மாலை நேரம் மிகவும் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வானமும் தினம் தினம் கலர் கலரா விளையாடுதாமா அப்படின்னு கண்ணன் கேட்டானா. ஆமாப்பா அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். இதுல ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நீல வண்ணத்தின் அலை நீளம் மிகவும் சிறியது, அதாவது ரொம்ப குட்டி. மற்ற வண்ணங்களோட அலைநீளம் ரொம்ப பெருசு, நீளமானது. அதனாலதான் சிறிய அலைநீளம் உள்ள நீல வண்ணம் அதிகமா சிதறும். அந்த மேகத்துல காத்துல எல்லாம் நிறைய சிதறி போய் அங்கங்க குட்டி 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 டிராப்ஸா அங்கங்க ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? அதனாலதான் நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு வானம் நீல கலராகவே தெரியும். அதே மாதிரி அதை ரிஃப்ளெக்ட் பண்ற இந்த தண்ணி என்ன பண்ணும், தண்ணிக்கு நிறம் இல்லை இல்லையா? நம்ம ப்ளூ கலர் பாட்டில் தண்ணியை போட்டு வச்சா ப்ளூ கலர்ல தெரியும். அதே மாதிரி கிரீன் கலர்ல போட்டு வச்சா கிரீன் கலர்ல தெரியும். வானத்துல கடல், ஆறு, ஏரி எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்றதுனாலதான் கடலும் நமக்கு பாக்குறதுக்கு நீல கலரா தெரியுது. குட்டீஸ், இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். என்னன்னா, ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு பால் சேர்த்தா அதை ஸ்பூன் போட்டு கலக்கணுமா. அப்படி கலக்குனா
ஒளி சிதற வச்சு நீல கலரில் தெரியும்னு சொல்கிறாங்க. இதுதான் வானத்தில் நடக்கிற விஷயம்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? கிளாஸில் தண்ணி வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சோண்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்ப்போமா? என்ன கலரில் வருதுன்னு பார்ப்போமா குட்டீஸ்? லைட்டாக ப்ளூ கலர் தெரியுதா? எனக்கு தெரியுது. தெரியுதா குட்டீஸ்? லைட் ப்ளூவில் தெரியுதா? இங்கே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கு. இங்கே ப்ளூ கலர் தெரியுது. குட்டீஸ், எக்ஸ்பிரிமெண்ட்டில் இருந்த வீடியோ பார்த்தீங்களா? அதில் மேலே ஒரு லேயர் மட்டும் ஸ்கை ப்ளூ கலரில் தெரிஞ்சதுங்களா? இதுதான் வானத்தில் நடக்கிறது. அந்த கலர் ப்ளூ கலரில் ஸ்ப்ரெட் ஆகும்போது அது ஃபுல்லாக ப்ளூ கலராக தெரியும். ஓகேவா குட்டி? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவாக அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.